என்னக்கா பண்ணுற? பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்டா. பேக்கிங் பண்ணுறியா? யாருக்கா இவ்வளோ? அம்மா இவ்வளோ கட்டி போட்டேன். இவ்வளோ கட்டி போட்டேன். கஸ்டமர் கேட்டுருக்காங்க, வீடியோ போட்டோம்ல, அதை பார்த்துட்டு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து வீடியோ கேட்டிருக்காங்க. இது ஒரு 3 பேர்த்துக்கு. சரி கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். வந்தே வாங்கிடுறேன்ட்டாங்க. இவ்வளோ அந்த 3 பேர்த்துக்கா? 3 பேர்த்துக்கு. அந்த மிளகா யாருக்கு? மிளகாத்தூள் வந்து ஒரு கடையில் ஹோட்டலுக்கு கேட்டிருக்காங்க. தூள் நல்லா காரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப கேட்டிருக்காங்க 2.5 கிலோ. எல்லாம் அதான் பேக்கிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பேக்கிங் பண்ணி அடிக்கிட்டோம்னா வந்து கேட்க கொடுத்துடலாம்ல. ஆமா. இது கோதுமை வடகம், இது கேழ்வரகு வடகம், இது மோர் மிளகா, இது வந்து மாங்காய் வத்தல், இது வந்து மொசு இலை இட்லி பொடி. ஆமாம் போட்டுருந்தோம். அது இது மல்லித்தூள். மல்லித்தூளா? இது சாம்பார் தூள். எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே பேக்கிங் பண்ணியிருக்கேன். இன்னும் பேக்கிங் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேக்கிங் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். சரி சரி. இவ்வளவும் பண்ணுறீங்களே, இவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க அட்ரஸ் கேட்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? அட்ரஸ்ஸு அதான் ஏற்கனவே போட்டிருக்கோம். திருப்பி ஒரு தான் சொல்லுங்க. போர்டில் இருக்கும் பாருங்க, போர்டை காட்டி விடு. சரி போர்டை காட்டி. நேராக வந்து வாங்கிட்டு நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வருவாங்க. இல்லை அட்ரஸை காட்டினாலும் அட்ரஸை பார்த்துட்டு வருவாங்க. அப்படியே இல்லைன்னா எப்படியும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. நம்ம கடை கருமண்டபத்தில் ஸ்டேட் பேங்க்லேருந்து உள்ளார வந்தால் 4வது லெஃப்ட்டு. அம்மன் மாவு மில்லுன்னு கேட்டாலே யார் வேணாலும் சொல்லுவாங்க. சரி சரிக்கா. ஓகே.